ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட பெரியம்மா வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ திருவிழாக்காக வந்திருக்கோம். யார் யாரெல்லாம் வந்திருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான், மனோ, அம்மா, ஜெயஸ்ரீ எல்லாமே வந்திருக்கோம். ஸோ எங்கள் மாமா வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா அவர் எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாக்கு வந்திருந்தாரு. ஸோ நாங்கள் கோயிலுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது என் தலையில் பார்த்தா பூவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உடனே பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா செடியில் ரோஜா பூ பூத்திருக்கு, பறிச்சு தரேன்னு சொல்லிட்டு பறிச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 ரோஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் நான் ஒன்று, ஜெயஸ்ரீ ஒன்று வச்சுக்கிட்டோம். பூ வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் பெரியம்மா, ஜெயஸ்ரீ தான் 3 பேர் நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மாமா, அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்துக்கு தீ மிதி திருவிழாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா வருஷம் வருஷம் எங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவாங்க. நாங்களும் வருஷம் வருஷம் தவறாமல் போயிடுவோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு போனால் தோட்டத்தில் நிறைய காய்கறி இருந்தது. எல்லா காய்கறியுமே வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டோம். நாள் போனதே தெரில. அந்த அளவுக்கு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.